இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நம்ம அன்னையினுடைய மாதாந்திர நினைவு நாளை கொண்டாடுகிறோம். சகாய அன்னைக்கான ஒரு நினைவு நாள். இந்த அருமையான தினத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அன்னையினுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து அன்னை மரியாள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து இயேசுவிடத்தில் வழி நடத்த, நமக்காக பரிந்துரை ஜெபம் செய்ய, நம்முடைய குடும்பங்களை சகல ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்திட அவளுடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிக்க வேண்டிய அருமையான ஒரு நாள். எங்கள் இல்லத்தில் அன்னைக்கான அந்த மாதாந்திர தேர்பவனியும் அதற்கு பிறகு திருப்பலியும் இருக்கும். ஆகவே உங்களுக்காகவும் ஜெபிக்க நான் உறுதியளிக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் 24ஆம் தேதி தாயாம் திரு அவை திரு தூதர்களில் ஒருவரான புனித பார்த்தலமேயு அவர்களுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. விவிலியத்தில் யோவான் நற்செய்தியில் மட்டும் 1ஆவது அதிகாரம் மற்றும் 21ஆவது அதிகாரத்தில் இவருடைய பெயர் நத்தானியேல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றும் திருத்தூதர் பணிகளில் இவருடைய பெயர் ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்ற அந்த ஒத்தமைவு நற்செய்திகளான மார்க்கு, மத்தேயு, லூக்கா, இந்த 3 நற்செய்திகளிலும் இயேசு தங்களுடைய திருத்தூதர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிடுகிற நேரத்தில் இவருடைய பெயரும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவிலியத்தில் நத்தானியேல் என்று குறிப்பிடப்படுகிற இவர்தான் பார்த்தலமேயும் என்று அழைக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, 1வது நூற்றாண்டில் பிறந்தவராகவும் திருத்தூதர்களில் ஒருவராக இருந்த திருத்தூதர் பிலிப்புக்கு மிக நெருக்கமான நண்பராகவும் இவர் விவிலியத்தில் அறியப்படுகிறார். திருத்தூதர் பிலிப்பு தான் இவரை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இறை வாக்குகளும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசு அவர் என்று சொல்லுகிற பொழுது இவர் உடனடியாக ஒரு சந்தேக எண்ணத்தோடு தான் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் நடக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு வினாவை எழுப்புகிறார். அதற்குத்தான் திருத்தூதர் பிலிப்பு வந்து வாரும் என்று இவரை ஒரு அனுபவத்திற்காக அழைக்கின்றார். அன்புமிக்கவர்களே, ஆனால் இயேசுவிடத்தில் வந்தவுடனேயே ரபி, நீரே இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று தன்னுடைய விசுவாச பிரகடனத்தை அதே இடத்துல வெளிப்படுத்துகிறார். இயேசு அவரை தூரத்திலிருந்து வருகிற பொழுதே இவர் உண்மையாகவே ஒரு இஸ்ராயலர், கள்ளம் கபடமற்றவர் அப்படி என்று கூறிவிட்டு அவரை அத்திமரத்திற்கு கீழ் பார்த்ததாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இயேசுவினுடைய அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சொல்லாடல், ஒருவரை அத்திமரத்திற்கு கீழே பார்த்தேன் என்று சொன்னால் திருச்சட்டங்களின்படி தன்னுடைய வாழ்வை புனிதமாக வாழ்கிற ஒருவரைத்தான் அத்திமரத்தின் கீழ் நின்றவர் என்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது. இந்த திருத்தூதர் பார்த்தலமேயு இயேசுவை கண்ட பிறகு இயேசுவோடு இருந்து இயேசுவுக்காகவே தன்னுடைய திருத்துய இரத்தத்தை மறைசாட்சியத்தால் கொடுத்து மரித்தார், மறைசாட்சியாக என்று தான் நம்ம இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பிறகு இவர் அர்மேனிய தேசத்திற்கு வேத போதக பணிக்காக சென்றதாகவும், அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற கொங்கன் கடற்கரை பகுதியில் இவர் இறைவாக்கு உரைத்தார் என்றும் ஒரு சேஷசபை குருவானவருடைய வரலாற்று புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இவர் அர்மேனிய தேசத்தில் தான் உடல் தோல் உரிக்கப்பட்டு சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அர்மேனிய அரசர்களால் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் மறைசாட்சியத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவை முதலில் நம்புவதற்கும் அல்லது இந்த உலகத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படி என்று உலகத்தின் மீது நம்பிக்கை இழந்து, மனிதர்கள் மீது நம்பிக்கை இழந்து, மன அழுத்தத்தோடும் மனச்சோர்வோடும் வாழ்ந்த இந்த பார்த்தலமேயு என்கிற நத்தானியேல் தான் இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரும் கொடுக்க துணிந்ததாக வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தூதர் பார்த்தலமேயு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் மனித அனுபவங்களால் சில நேரங்களில் கடவுள் மீதும் மனிதர்கள் மீதும் நம்பிக்கையற்ற ஒரு மனச்சோர்வோடு கூடிய மன அழுத்தத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என்னடா வாழ்க்கை இது, கடவுளும் நம்மளை கைவிட்டுட்டாரு, மனிதர்களும் நம்ம கைவிட்டுட்டாங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, யாரையுமே நம்பக்கூடாது, இந்த உலகத்தில் எல்லாமே மோசமானவங்க, எல்லாமே ஏமாற்று பேர் வழிகள் அப்படின்னு உலகத்தின் மீது நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழலாம். அன்புமிக்கவர்களே, கடவுளும் நமக்கு எங்கே உதவி செய்ய போகிறார் அப்படி என்று கடவுள் இல்லை. ஏனென்றால் எனக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவங்கள் காரணமாக அவர் இருந்திருந்தால் இதெல்லாம் எனக்கு செஞ்சுருக்கலாம் இல்லையா, அவர் இருந்திருந்தால் அந்த உலகத்தில் இவ்வளோ ஊழல் நடக்குமா, கடவுள் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் ஏழை பணக்காரர்கள் இருப்பாங்களா, கடவுள் இருந்திருந்தால் என் குடும்பத்திலையும் இப்படி ஒரு சோகத்தை அவர் நடக்க விடணும் அப்படி என்று கடவுள்லாம் இல்லை அப்படி என்று நமக்கு ஏற்பட்ட மனித அனுபவங்கள் காரணமாக கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படலாம்.
ஆனால் இயேசுவை இன்றைக்கு திருத்தூதர் பர்த்தலமேயு கண்டவுடனேயே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ரபி, நீரே மெசியா, நீரே இஸ்ராயேலின் உண்மையான மெசியா என்று இயேசுவை இறைமகனாகவும் மெசியாவாகவும் போதகராகவும் இன்றைக்கு அறிக்கையிடுகிறார். இயேசுவிடத்தில் போய் நீங்கள் தானாலாம் எதுவும் கேட்கல, பார்த்த உடனேயே ஒரே ஒரு அனுபவம், வந்து பாரும் என்று தான் திருத்தூதர் பிலிப்பு சொன்னார். ஆனால் அந்த அழைப்பை ஏற்ற திருத்தூதர் பர்த்தலமேயு இயேசுவிடத்தில் செல்லுகிறார். இயேசுவை கண்ட உடனேயே அவர் தன்னுடைய விசுவாச அறிக்கை இன்றைக்கு வெளியிடுகிறார். இதுதான் நமக்கு இந்த விழா சொல்லித்தருகிற முதல் பாடம். பல நேரங்களில் மனித அனுபவங்கள் காரணமாக ஆண்டவரை விட்டு பிரிந்து தொலைவில் இருக்கிற நாம் ஆண்டவரை கண்கூடாக காணவும் ஆண்டவரை உணவாக உட்கொள்ளவும் திருப்பலிக்கு வந்தால் மட்டுமே ஆண்டவருடைய அனுபவத்தை நம்ம பெற முடியும். ஆலயத்திற்கு வாருங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள், ஆண்டவருடைய குரலை கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் வாய்விட்டு பேசுங்கள், அமைதியில் தியானியுங்கள், நற்கரணை வழிபாட்டில் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொண்டு பாருங்கள், ஒப்புரவு அருட்சாதனத்தில் அவருடைய மன்னிப்பை பெறுங்கள். அவர் எவ்வளவு நல்லவர் என்று உங்களுக்கும் எனக்கும் புரியும் என்பதே முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்பது திருத்தூதர் நத்தானியேலை வெகு தூரத்திலிருந்து பார்த்த பொழுதே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இவர் ஒரு நல்ல இஸ்ராயலர், கள்ளம் கபடற்றவர் என்கிற அழகான ஒரு வார்த்தையைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். திருத்தூதர் பர்த்தலமேயு உள்ளத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அவர் நல்லவர், உண்மையான இஸ்ராயலர், கள்ளம் கபடற்றவர், யாருக்கும் தீங்கு நினையாதவர், அப்படி என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு உரைக்கிறார் திருத்தூதர் பர்த்தலமேயுவை பார்த்து. நம்முடைய வெளிப்புறத்தில் கோபம் இருக்கலாம், வார்த்தைகளில் தடிமனான சில வார்த்தைகளை பயன்படுத்தலாம், ஆனால் உள்ளத்தில் ஆண்டவருக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, நாம் உறங்குவதையும் எழுவதையும் காணுகிற நம்முடைய தேவன் நம்முடைய உள்ளத்தை அறிகிறார். ஊரார் 1000 பேசிட்டோம், ஊரார் நம்மை பற்றி அவதூறுகளை பரப்பட்டும், ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்முடைய உள்ளத்தை அறிவார். ஆகவே மனிதர்கள் யாரும் உங்களை பார்த்து நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படி என்று நமக்கான புகழாரத்தை சூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அனைத்தையும் மறைவிலிருந்து காணும் நம்முடைய தேவன் நாம் நல்லவர்கள், கள்ளம் கபடத்தவர்கள், அவருடைய திருமுன்னிலையில் நீதிமான்களாக வாழ முயற்சி செய்பவர்கள் என்று அறிவார். ஆகவே ஆண்டவரை காணவும் அவரோடு உடனிருக்கவும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த அருளை தருவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.